பஞ்சாங்கம், ஆன்மீக நிகழ்வுகள், பரிகாரங்கள், பாட்டி வைத்தியம், ராசி பலன், பிரதோஷ நந்தி வழிபாடு. ஸ்ரீராம ஜெயம். எங்கும் நிறைந்திருக்கும் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மகா மீடியா டிவியின் இனிய வணக்கங்கள். நமது சேனலில் தினமும் பஞ்சாங்கம், ராசி பலன் மற்றும் பல ஆன்மீக தகவல்களை பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய பஞ்சாங்கத்தை முதலில் இப்போது பார்க்கலாம். இன்றைய நாள் ஏப்ரல் 29, 2026 வருடம், பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 16ஆம் நாள், மங்களகரமான புதன்கிழமை. திதி இன்று இரவு 9:01 வரை திரியோதிசி உள்ளது. அதன் பிறகு சதுர்தசி திதி தொடங்குகிறது. நட்சத்திரம் இன்றைய தினம் முழுவதும் அஸ்தம் நட்சத்திரம் ஆளுகின்றது. யோகம் இன்று மரண யோகம். மரண யோகம் என்றால் பயப்பட தேவையில்லை. இறை வழிபாட்டின் மூலம் நன்மைகள் நடக்கும். அடுத்ததாக இன்றைய நாளின் முக்கிய நேரங்களும் தவிர்க்க வேண்டிய நேரங்கள், சுப காரியங்களுக்கான நல்ல நேரம் ஆகியவற்றை காண்போம். ராகு காலம் பகல் 12 முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. கரணம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நற்காரியங்கள் செய்ய இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கின்றது. அதுக்கடுத்ததாக நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளோ சுப தொடக்கங்களோ செய்யலாம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 மணிக்கு நிகழ்கிறது. இன்றைய சூலம் மற்றும் சந்திராஷ்டமத்தை பார்ப்போம். இன்று சூலம் வடக்கு திசை. வடக்கு திசை சூலமாக இருப்பதால் வடக்கு நோக்கிய பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தவிர்க்க முடியாத பயணங்களுக்கு பரிகாரமாக சிறிது பால் அருந்திவிட்டு புறப்படலாம். இன்று சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சதயம் நட்சத்திர நேயர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும்போது நிதானத்தை கடைபிடிக்கவும். இன்றைய சிறப்பு வழிபாடு பிரதோஷம். இன்றைய தினத்தில் நாம் முழுமையாக வழிபட வேண்டிய தெய்வம் முழுமுதற் கடவுளான எம்பெருமான் சிவபெருமான். இன்று மிகச் சிறப்பான பிரதோஷ திருநாள். மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள பிரதோஷ வேளையிலே நந்தி பகவானுக்கு செய்யப்படும் அபிஷேகத்தை காண்பது கோடி புண்ணியத்தை தரும். நந்தி தேவரின் அபிஷேகத்திற்கு பால், விபூதி, சந்தனம், தேன் ஆகியவற்றை கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பால் நீண்ட ஆயுளையும், தேன் இனிமையான வாழ்வையும், சந்தனம் மகாலட்சுமி கடாட்சத்தையும், விபூதி பாவங்களை நீக்கி முக்தியும் தரக்கூடியது. எனவே அவசியம் இன்று மாலை அருகிலுள்ள சிவாலயத்துக்கு சென்று நந்தி தேவர் அபிஷேகத்தை கண்ணார தரிசியுங்கள். அடுத்ததாக கோவில் பரிகாரம் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகள். இன்றைய சிறப்பான கோவில் பரிகாரத்தை பார்ப்போம். இன்று நாம் தரிசிக்க வேண்டிய தலம் திருப்பூர் கோட்டை மாரியம்மன் திருக்கோவில். எந்த ஒரு புதிய காரியத்தை துவங்கும் முன்பும் இந்த கோட்டை மாரியம்மனை மனதார வேண்டி துவங்கினால் அந்த காரியம் எவ்வித தடங்களுமின்றி வெற்றி தரும் என்பது ஐதீகம். இன்றைய ஆன்மீக நிகழ்வுகள். இன்று சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகள் மதுரையில் நடைபெறுகின்றன. மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் ரதோற்சவம், அதாவது தேரோட்டம் இன்று மிக விமர்சையாக நடைபெறுகின்றது. அது மட்டுமில்லாமல் இரவில் சப்தாவர்ணம் நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றது. மேலும் திருமாலிருஞ்சோலையில் இருந்து
கள்ளழகர் மதுரை நோக்கி புறப்படுகிறார். இந்த கண்கொள்ளா காட்சியும் இன்றுதான் நடைபெறுகின்றது. கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் நடைபெறும் இந்த வைபவத்தை நினைத்தாலே மெய்சிலிர்க்கும். அருகில் உள்ளவர்கள் வாய்ப்பு கிடைத்தோர் நேரில் சென்று தரிசிப்பது மிகவும் நல்லது. அடுத்ததாக பாட்டி வைத்தியம். நமது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இன்றைய பாட்டி வைத்திய குறிப்பை பார்ப்போம். இன்று நாம் பார்க்க இருப்பது மணலிக்கீரை. இந்த மணலிக்கீரையை நன்றாக சுத்தம் செய்து சிறிது வெங்காயம் சேர்த்து வதக்கி உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நமது மூளை நரம்புகள் மிகவும் பலப்படும். ஞாபக மறதி நீங்கி மூளை சுறுசுறுப்பாக இயங்கும். இதை வாரம் ஒரு முறை கட்டாயம் உணவில் சேர்த்துக்கொள்வது நலம் தரும். அடுத்ததாக நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான இன்றைய பலன்கள். மேஷம், உங்களுக்கு இன்று எதிர்ப்பு விலகும் நாள். தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள். ரிஷபம், இன்று வெற்றி கிடைக்கும் நாள். தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும். மிதுனம், இன்று நேசம் பெருகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கும். கடகம், இன்று சாந்தம் நிறைந்த நாளாக இருக்கும். பொறுமையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சிம்மம், இன்று நட்பு பலப்படும். நண்பர்களால் புதிய உதவிகள் உங்களை தேடி வரும். கன்னி, இன்று நலம் தரும் நாள். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். துலாம், இன்று முழுவதும் களிப்பு அதாவது மகிழ்ச்சி பொங்கும் நாள். நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். விருச்சிகம், இன்று காரியங்களில் சற்று தாமதம் ஏற்படலாம் என்பதால் திட்டமிட்டு செயல்படுவது அவசியம். தனுசு, இன்று சுகம் கூடும் நாள். பொருள் சேர்க்கையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும். மகரம், இன்று எதிர்பாராத வரவு உண்டு. பொருளாதார நிலை உயரும். கும்பம், இன்று ஆரோக்கியமான போட்டி நிறைந்த நாள். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மீனம், இன்று பொறுமை மிகவும் அவசியம். எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. என்ன நேயர்களே, இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம், பிரதோஷ சிறப்புகள், ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மிக சிறப்பானதாக அமைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை அறிய நமது மகா மீடியா டிவியை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஓம் நம சிவாய வாழ்க. வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.